ஏமா பிரியா, இது இந்த குடிசை உள்ள போய் உட்காருமா, போமா. மாமா, நான் இந்த குடிசைக்குள்ள போய் உட்காரணும். முன்னையாவது பரவாயில்ல, வெளியே உட்காந்துட்டு இருந்தேன், அதுவே எனக்கு கடுப்பா இருந்தது. இப்ப இது உள்ளார போய் உட்கார சொல்றீங்களா? வீட்டு உள்ளார வரக்கூடாதா? ஐயா, என்னமா பிரியா நீ 11வது படிக்கிற 12வது போற, ஒண்ணும் தெரியாம இருக்கிற. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் 5வது நாள் தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓலை குடிசை உள்ளதாம போய் உட்காரணும். அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தாமா வீட்டுல விட்டுப்பாங்க. என்னமா நீ? ஏமா தங்கச்சி, இதெல்லாம் நீங்க பிள்ளைகிட்ட சொல்லியே நீ? அண்ணே, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்றது? இதெல்லாம் அவகிட்ட சொல்லி கொடுக்க முடியும்? அவன் வயசு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுப்பா. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனாதான் இப்படிலாம் பண்றாங்க, நமக்கு பண்ணாங்க போனாங்கன்னு தெரியும். அவளுக்கு சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஏமா பிரியா, மாமா சொல்றாங்க போய் உள்ள போமா. இதெல்லாம் சம்பிரதாயம் தான், உள்ள போ. அம்மா, என்னம்மா நீயும் மாமா கூட சேர்ந்து இது உள்ளார போ சொல்ற? இது உள்ளார போய் நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது? என் கூட யாராவது துணைக்கு உட்காருங்க. அப்ப ஏய் பிரியா, என்னடி பேசிட்டு இருக்க? சின்ன பிள்ளை மாதிரி பேசாத, உள்ள போ. இன்னும் ஒரு 3 நாள் தான், அது உள்ளார உட்காருப்பா. அப்புறமா திரும்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். அப்புறம் திரும்ப நைட்டு அது உள்ளார உட்காருப்போ. ஒரு 3 நாள் தான், அதுக்கப்புறம் வீட்டு உள்ளார வந்துடலாம். சொல்றது கேளு. சரி, அப்படின்னா என் கூட கலைவணி அக்காவை இங்கே படுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் இது உள்ளார போய் உட்காருவேன். ஓ பிரியா, நோ நோ நோ, நான் அங்க படுக்க மாட்டேன்ப்பா. இங்க எப்படி நான் படுக்கிறது சொல்லு? கொசு கடிக்கும், நான் அப்படி இங்க படுக்கிறது? நான் உள்ளார தான் படுப்பேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட வந்து பேசிட்டு இருக்கேன் நாள் ஃபுல்லா. அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு தூங்கும் போது நான் அங்க இருக்க மாட்டேன், உள்ளார தான் படுப்பேன். சீக்கிரமா. ஏமா பிரியா, என்னமா நீ இதுக்கே நாய் வளர்த்திட்டு இருக்க? நாங்க ஊருக்கு கிளம்புற வர டைம் ஆகுது, உள்ள போமா. சரி மாமா, அப்புறம் எல்லாரும் சொல்றீங்க, என்ன பண்றது? சரி 3 நாள் தானே, அதுக்கப்புறம் வீட்டுல வந்துடலாம்ல. சரி நான் உள்ள போறேன். ஏண்டி, அப்புறம் நான் ஊருக்கு கிளம்பலாமா? அதான் பிரியா உள்ளார போயிட்டாவா, நான் ஊருக்கு கிளம்புவா. அண்ணே, என்னன்னு ஊருக்கு கிளம்புறேன்ற? மணி என்ன 9 ஆயிடுச்சு, இப்ப போய் ஊருக்கு போறேன்ற? இரு, நான் காலைல விடுந்ததுக்கு அப்புறம் போ. இப்ப என்ன அவசரம்? இல்லடி ராணி, வீட்டுல எல்லாம் வேலை கிடக்குது, எல்லாம் போட்டபடி போட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப இங்க இருந்து எழுந்து போறதுக்கு லேட் ஆயிடும். காலைல வாசல பெருக்கணும், கோலம் பண்ணணும், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும். என்ன நீ இங்கே உட்காந்து நாங்க என்ன பண்றது? நாங்க போறோம், தலைவலி வேணா இங்கே இருப்பான். என்ன, நாங்க 2 பேர் கிளம்புறோம். அண்ணி, தலைவாரி இருப்பாதான் இல்ல சொல்லல, நீங்களும் இருந்துட்டு போங்க. என்ன இது போங்க. ஏன்னா நீ யாரும் சொல்ல மாட்டியா? நீ அண்ணி கூட சேர்ந்து கிளம்புறேன்ற? எங்க வீட்டுக்கு நான் அப்பப்ப வந்து போறீங்க, ஏதோ நல்லது கேட்டதுக்கு தான் வரீங்க போறீங்க. இதை வந்திருக்கீங்க, அதுக்குள்ள மணி ஆயிடுச்சுன்னு சொல்றேன் நானு. இந்நேரத்துல வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? இருந்துட்டு காலைல போகன்ற நானு. காலைல சாப்பிட்டு கிஃப்ட் போறீங்க, போங்க. என்ன அம்மா, அத்தை சொல்றதா சரி, காலையிலே போலாம். என்ன, நானும் காலையில உன் கூடயே வந்துடுறேன். நாங்க 3 பேரும் ஒன்னா போலாமா? இருமா, இப்ப மட்டும் நீ போவாத, இரு. ஏய் கலைவாணி, என்னடி காலைல ஊருக்கு போறேன்ற? இரு, பிரியாவுக்கு இன்னும் எல்லாம் முடிக்கல, சடங்கு சம்பிரதாயம் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைக்கணும், அதெல்லாம் வேலை இருக்கு. ஏன் ஊருக்கு கிளம்புறேன்ற? நான் சரி அண்ணனி அண்ணியே காலைல போவேன்ற, நீ அவங்க கூட ஊருக்கு பண்ற? இருந்துட்டு போமா. என்ன வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போற நீ? அத்தை, இவ்வளவு நாளைக்கு இருந்ததா இல்லன்னு சொல்லல. இப்ப உங்க மாமியார் வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க போவாங்க, நான் எப்படி இங்க இருக்க முடியும் சொல்லுங்க? அவங்க இன்னைக்கு ஒரு நாள் என்னென்னவோ அவங்க ஏதோ முகத்தெல்லாம் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுறாங்க. அவங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை. இப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அவங்க ஏதாவது என்ன சொல்லுவாங்க அத்தை. நான் கிளம்புறேன் நாளைக்கு காலையில. ஏமா கலைவாணியா, அந்த கேள்வி பத்தியா நீ பயப்படுற? ஐயா, அது இன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளார இருக்குது. அது காலையில விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பிடும். அது நான் ஆக்கி போற சோற கூட தின்னாது. காலையில முதல் மாசம் பிடிச்சி அது போயிடும். ஏன்னா நான் அதுக்கு போய் பயந்துக்கிறேன். அது இங்க இருக்க போய் உனக்கு யாருமா சொன்னது? அது கிளம்பிடாது, அது இங்கெல்லாம் இருக்காது. அது நான் பேசுறது போறது அதுலயே அது இங்க இருக்காது, அது போயிடாது. அப்படியே அது உட்காந்தா நான் பேசி அதை அனுப்பிடுறேன். அதுக்காக நீ போகாதுக்கிறீ என்ன? ஏராணி, அதான் கலைவாணி எங்க வீட்டுக்கே வரன்ற, ஏன் அவளை தடுக்கிற? எங்க வீட்டுல நாங்க 2 பேர் இருக்குது, எங்களுக்கு போர் அடிக்குது. கலைவாணி வரட்டும், வந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். என்ன, கலைவாணி வரட்டும், நீ சும்மா ராணி. அண்ணி, என்ன நீங்க? நானே கலைவாணி ஏதோ சமாதானப்படுத்தி இருக்க சொல்றேன், நீங்க என்ன உங்க கூட கூட்டுக்கிறேன்றீங்க? ஐயா, ஒரு துணைக்கு தானே இருக்க சொல்றேன் நானு. நான் எப்பயுமே வர சொல்றேன் நானு கலைவாணியா. நீ இதுக்கு மேலே நான் கூட்டுக்க நானு. ஏதோ பிரியாக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் அப்பா வெளியே எங்கன்னா போவேன் வருவேன். துணைக்கு இருக்கிறதுக்கு தானே சொல்றேன் நானு. என்ன போங்க நீங்க? அண்ணா, என்ன நீ இதெல்லாம் பாத்துட்டே இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேன் நீ? நான் வேற சொல்லணுமா? சரிம்மா, என்ன பண்றா? இப்ப நாங்க கிளம்பலாமா? தங்கிட்டே போற விடு, உன் ஆசை எது கேட்டுப்பானே. நாங்க காலையில சாப்பிட்டு கிஃப்ட் பொறுமையாவே கிளம்புறோம். கலைவாணியா பிரியா வீட்டுக்கு அழைப்பீங்களா? அதுக்கப்புறம் கலைவாணி வந்தா போதும், இங்கே வச்சிருமா, போதுமா? சரியா சந்தோஷம். சரி வாங்க, அங்கே நின்னுட்டு வாங்க, போயிட்டு தூங்குவோம் வாங்க. என்னங்க உங்க தங்கச்சி சொன்னானே ஓகே சொல்லிட்டீங்க? வீட்டுல வேலை கிடக்குன்னு சொல்றேன், காலைல போலான்றீங்க. ஏண்டி, அதுக்கு என்னப்பா போய் பொறுமையா பாத்துக்க வேண்டியதான். வேலை என்ன நாள் இருக்கும்? எந்த நாள்ல தான் உனக்கு வேலை இல்லாம இருக்கு? எல்லா நாளையும் வீட்டை துடைச்சிக்கணும், மொழின்னு உட்காந்தா இருக்க செஞ்சுக்கினேன். ஏதாவது இன்னைக்கு பொழுது ஒரு நாள் தங்கிட்டு காலைல போக வேண்டியதான். இது ஒரு கதையா? அங்க பாரு, ராணி என்னென்னவோ பேசிட்டு கிடக்குறா. இருங்க எல்லா யாருக்கிட்டும் கேட்டு கிடக்குறா. அப்புறம் என்ன பண்றது? ஒரு நாள் தானே இருந்துட்டு போக விடு. அது சரி, உங்களுக்கு என்ன? நீங்க காலைல கிளம்பி
சாப்பிட்டு பொறுமையா 11 மணிக்கு 10 மணிக்கு போயிட்டு எல்லா வேலையும் செய்ய எனக்கு போதும் போதும் ஆயிடும். உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டீங்க நீங்க. அண்ணி அதெல்லாம் ஒரு நாள் தானே பாத்துக்கலாம் வாங்க. அப்பா பாப்பா உங்க இருக்க சொல்றதும் போதும் நான் பேசுறதும் போதும். அப்பா சாமி வாங்க. இந்த சட்னிலாம் நைட்டு பொறுமையா செய்யறதுக்கு இதை போய் காலையில ஆரம்பிச்ச மாதிரி நான் என்ன சொல்லணும்? என்ன காலையில ஒரே சட்னி அரைக்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க சொல்லிட்டு சரி தக்காளி சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். மணி ஆயிட்டே இருக்குது. வேற இந்த அபி ஐஸ் வேற ஏந்துதுங்க என்னன்னே தெரியல. போயிட்டு அதுல வேற கிளம்பணும். இப்பவே மணி ஆயிட்டு இருக்குது. இந்த கலாவை ஜாமான் இறக்க சொல்லி அனுப்புறேன். இன்னுமா கழுவிட்டு இருக்கிறேன். சரி அவ கழுவிட்டு வந்தானே சரி அவகிட்ட மாத்தி விட்டு போலான்னு பாக்குறேன். இன்னும் வரவே இல்லை. ஐயோ ஒரு வேலை சொன்னா அப்படியே அங்கேயே உட்காந்து வேண்டியது. இங்க வந்தாலும் அடுத்த வேலை செய்யறதுக்கு இட்லி சுட்டாச்சு அதை எடுத்து எல்லாருக்கும் கப்பல வைக்கணும். எவ்வளவு வேலை கிடக்குது. ஐயோ ஐயோ இந்த ஸ்கூலுக்கு இந்த பசங்களை கிளப்புறது போதும் நான் ஆகிற டென்ஷனும் போதும். இந்த ஸ்கூல் எல்லாம் 9 வரைக்கும் அவன் வச்சான். ஒரு 10-11 வரைக்கும் பொறுமையா வைக்க கூடாது ஸ்கூல. இது நாம எழுந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுல இருக்க வேலையை முடிச்சுட்டு இதுக்கு வந்து கப்பல சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பாட்டை ஊட்டி விட்டு இதுல ட்ரெஸ் மாத்தி கிளப்பி அனுப்பி போறது பெரிய வேலையா இருக்குது. அப்ப சாமிய இதுக்கு ஒரு ஆள் போடணும் போல. இந்த சந்தியாவை சமையல் செய்ய கத்துக்கிட்டே சொன்னா எங்க கத்துக்கிறா? வீட்டுல உட்காந்துக்கிறதா ஒரு வேலை அந்த கிச்சன் பக்கம் வந்து வராளா பாரு. எனக்கு அந்த நாத்தனாரா அமைஞ்சிருக்கா பாரு. அவ கொஞ்சம் சமையல் கத்துக்கிட்டு அவகிட்ட சரி இதெல்லாம் செய்யணும் சொல்லலாம். அவதான் ஐயோ எனக்கு சமையலே செய்ய தெரியாது ஏன் தப்பு தப்பா செஞ்சிருவா போயிடுவோம் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாலும் ஏதாவது கத்துக்க முடியும். சமையல் கட்டு பக்கம் வராமலே எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா? அவ போற இடத்துல போய் என்ன ஆசைப்பட போறாலும் தெரியல. இப்பே கத்துக்கிட்டே சொன்னா அவன் அளவுக்கு சொல்ற அவ கேட்க மாட்டா. எங்கடா எங்கேயா போய் கலக்கட்டும் போ. அண்ணி தனியா தான் இருக்காங்க கிச்சன்ல. இப்ப போயிட்டு அண்ணி கிட்ட பேசினா வேலையை அவன் நினைக்கிறேன். அம்மா கிட்ட பேச போய் அம்மா நம்ம கிட்ட கோவமா பேசி என்னென்ன பேசணுமோ பேசி அனுப்பிடுச்சு. சரி அம்மா கிட்ட பேசுற வேலைக்கு ஆகாது. அண்ணி கிட்ட சொன்னா நமக்கு கெஞ்சி கூத்தான்னா ஏதாவது இறங்கி வரும்னு நினைக்கிறேன். அண்ணி பாப்போம். எப்படியாவது அன்னிக்கிட்ட பேசி ரம்யாவை பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட வேண்டியதான். அண்ணி அண்ணி என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் அங்க வரா என்கிட்ட எதுக்கு அவன் பேசுறான்? என் தங்கச்சி பூமாரியை கட்டிக்க முடியாது சொல்லுவா எதுக்கு என்கிட்ட பேசுறான்? இவங்கிட்ட பேசக்கூடாது நினைச்சிட்டு தான் வந்து சிரிச்சு என்கிட்ட பேசுறான். சரி என்னன்னு கேட்போம். என்ன என்ன கொழுந்தனாரே பார்த்தா தெரியலையா? தக்காளி சட்னிக்கு தக்காளி வதக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல இட்லி ரெடி ஆயிடும் சட்னி ரெடி ஆயிடும். அப்புறம் சாப்பிடுங்க போங்க. நான் கூப்பிடுறேன் செஞ்சதுக்கு அப்புறம். அண்ணி நான் அந்த சாப்பாடை பத்தி பேச வரல நீ. நான் வேற ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். நீங்க என்ன நீங்க என்கிட்ட ஒரு மாதிரி கோவமா பேசுறீங்க? எப்பயுமே என்கிட்ட நல்லபடியா தானே பேசுவீங்க. ஏன்? ஆமா நீங்க பண்ண காரியத்துக்கு உங்ககிட்ட சிரிச்சு பேசுவாங்க நினைச்சீங்களா? நீங்க என் தங்கச்சி பூமாரியை கட்டிக்க முடியாது எப்படி சொன்னீங்க? எனக்கு சொந்த பந்தமும் எவ்வளவு ஒண்ணும் எவ்வளவு நான் அம்மையோட தான் கட்டிப்பேன் சொன்னீங்களே. அப்புறம் என்ன சொந்த அண்ணினுக்கு உருவாடிட்டு வரீங்க? என்கிட்ட எல்லாம் அண்ணின்னு வராதிங்க போங்க. சாப்பாடு ரெடியானதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடுங்க. என்கிட்ட நீங்க எந்த விஷயமும் பேச தேவை ஒண்ணும் தேவை. சொந்த பந்தம் வேணாம் சொல்லிட்டீங்களே. அப்புறம் என்ன பூமாரியை கட்டிக்க மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? அண்ணி நீங்க என்ன இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானா மறந்துட்டு நல்லபடியா பேச வரேன். நீங்க என்ன இன்னும் அதே மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நாள் பாக்க இதானா? என்ன பொசுக்குன்னு இப்படி பேசுறீங்க? நான் அம்மாவுக்கு அடுத்து உங்களை தானே பெருசா மதிக்கிறேன் அந்த வீட்டுல. இப்படி இருக்கும்போது நீங்களே என்கிட்ட கோவமா பேசுறேன். யார்கிட்ட போவேன்? அம்மா கிட்டே பேசுறதுக்காக போன அம்மா வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட என்னென்னமோ பேசி பார்த்தா அப்பயும் பேச முடியல. சரி அடுத்து உங்களை தான் நான் பெருசா மதிக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச வந்தா நீங்களும் இந்த மாதிரி பேசுறீங்க. இந்த வீட்டுல எனக்கு வேற யாரு தோண? ஏன் இதெல்லாம் பத்தி என்கிட்ட பேசுறீங்க? நீங்க என்ன பெருசாவும் மதிக்க தேவை ஒண்ணும் மதிக்க தேவை. எனக்கு ஒரு சின்ன மதிப்பு கொடுத்தீங்களா? பூமாரியை கட்டிக்கோ சொன்னேன். ஏதாவது என் பேச்சு காது கொடுத்து கேட்டீங்களா நீங்க? அப்புறம் என்ன வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க மதிக்க தேவை ஒண்ணும் தேவை. உங்களுக்கு தோணதானே அந்த ரம்யா சொன்னீங்களா? அந்த ரம்யா கிட்ட போனை போட்டு பேசிட்டு இருங்க. அண்ணி என்ன நீங்களும் நான் கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறீங்க. என் நிலைமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி அவங்க வயசானவங்க. நீங்களாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா புரிஞ்சுக்க மாட்டீங்க. காதல் பத்திலாம் உங்களுக்கு தெரியல. நான் வந்து அந்த ரம்யாவை விரும்புறேன். ரம்யாவை கட்டி பண்ணா நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த ரம்யாவை தான் நான் கட்டிக்க போறேன். அப்படி இருக்குமா நான் அப்படி பூமாரி கட்டி நீங்களே சொல்லுங்க. மனசுல ரம்யா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பூமாரி கழுத்த தாய் கட்டி நல்லா வாழ முடியுமா? நானு என் மனசு ஃபுல்லா ரம்யா மேலதான் இருக்கு. இன்னொரு ரம்யாவை நான் ஏமாத்தலாமா? நீங்களே சொல்லுங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே சொல்லுங்க. கோதனாரே நீங்க ரம்யாவை ஏமாத்துறே சொல்லிட்டு இருக்கீங்களே. பூமாரியை இப்ப நீங்க ஏமாத்திட்டீங்க தானே? பூமாரி உங்களை கட்டி பண்ண ஆசையா இருந்தா நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா இதுக்கு முன்ன? இப்ப என்ன புதுசா வந்து ரம்யாவை நான் விரும்புறேன் பூமாரி எனக்கு வேணாம் சொல்றீங்க? இவ்வளவு நாள் ஒத்துக்கிட்டு இப்ப வந்து வேணாம் சொன்னா பூமாரி மனசு கஷ்டப்படல? அவ்வளவு ஒரு பொண்ணு தானே, அதை நினைச்சு பாருங்களேன். அண்ணி நீங்க பூமாரியை பத்தி எதுக்கு அண்ணி கவலைப்படுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன் பூமாரிக்கு நல்ல பையனா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அப்புறம் ஏன் நீ எல்லாம் கோபமா பேசுறீங்க? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. நீ என்னதான் சொல்றது போங்க. அண்ணி கோதனாரே நீங்க சொல்லிட்டீங்க பூமாரிக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனா பூமாரி என்ன தெரியுமா சொல்றா? எனக்கு கல்யாணமே வேணாம். நான் மாமாவை தான் கட்டிக்கணும் இருந்தேன். மாமா கிடைக்கலையா பரவாயில்ல. நான் இந்த வீட்லயே தாலியே கட்டினாலும் பரவாயில்ல. இந்த வீட்டுல ஒரு ஒரு ஆளா நான் இருந்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் வேணாம். வேற எந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க கோதனாரே?
அண்ணி பூமாரிக்கு அப்படிதான் இருக்கும். இவ்வளவு நாள் வந்து என்னதான் கட்டிக்கு போறேன் நினைச்சிட்டு இருந்தா இப்ப இல்லனால கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒன்னும் அது மாதிரி புரிஞ்சுக்க முடியல. நான் சொல்லவே இல்லை. நான் ஒரு 2 மாசம் ஆகட்டும் பொறுத்துருங்க. அதுக்கப்புறம் பூமாரிக்கிட்ட நானே நல்லபடியா பேசுறேன். இப்ப கூட போய் பேசுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் பூமாரிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்க அதை பத்தி கவலை. அது எப்படி பூமாரி கல்யாணமே பண்ணிக்காம போயிடுவா? எல்லாருக்கும் ஒரு வருத்தம் வந்து ரொம்ப நாளா ஒண்ணு நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டது நடக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுல இருந்து மீன ஒரு மாசமாவது ஆகும். அது மீண்டதுக்கு அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமே. இப்பயா நீங்க கோவப்படுறீங்க? அதேதான் குழந்தைனாரே, எங்களுக்கு வந்து மீற முடியல, புரியுதா? பூமாரி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை வந்து ஒரு மாப்பிள்ளையா தான் நாங்க பாத்தேன். தங்கச்சி வீட்டுக்காரா தான் பாக்குறாரு. என் வீட்டுக்காரோட தம்பியா நான் பாக்கல. அது மாதிரி அதுல இருந்து மீறவும் எனக்கும் நாளாகும், புரியுதா? ஆனா நீங்க உடனே வந்து வேணாம் சொல்லிட்டு ஒரு 2 நாளே திரும்ப வந்து நீங்க நல்லபடியா பேசுனா என்னால பேச முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா பேசுங்க. இப்ப எதுக்கு என்கிட்ட பேசுங்க? சரி விடுங்க, பூமாரிக்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் அது எங்களுக்கும் தெரியும். நாங்க எப்படியாவது பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிப்போம் சொல்றேன். இருந்தாலும் அப்புறம் என்ன எங்களுக்கு பேச்சு? சொல்லுங்க, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? அண்ணி அது ஒண்ணுமில்ல. அந்த ரம்யா சொன்னல, அந்த ரம்யாவுக்கு வந்து அவங்க வீட்டுல வேற ஒரு மாப்பிள்ள பாத்துட்டே இருக்காங்க. இப்ப கூட ஒரு மாப்பிள்ள பார்த்து கடைசி நேரத்துல ஏதோ நிச்சயதார்த்தம் வரைக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கல, நிச்சயதார்த்துக்கு முன்னாடியே நின்னு போச்சு. அடுத்து அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாத்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்குள்ள நாம போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு பொண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன் நானு. அதுக்கு தான் சரி அம்மா கிட்ட பேசலாம். மத்த அம்மாவும் ஒத்துக்கல. இவங்க கிட்ட சொன்னா நீங்களா கொஞ்சம் பேசுவீங்க அம்மா கிட்ட, அடுத்து அத்தை கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். நீ என்ன நீ சொல்றீங்க? போயிட்டு பொண்ணு கேட்க கூட வரீங்களா? என்ன குழந்தையாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் தங்கச்சி பூமாரி கட்டிக்க மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு நானே கூட வருவேன் நினைச்சீங்க நீங்க? அது துளி கூட நாக்காது குழந்தையாரு. இந்த வேலைக்காக தான் நீங்க என்கிட்ட பேச வந்தீங்கன்னா அப்படியே திரும்பி போயிடுங்க. நான் பேசவும் மாட்டேன், இதை பத்தி என்கிட்ட பேசவும் பேசாதீங்க. நானும் அத்தை கிட்ட பேச மாட்டேன். போயிடுங்க குழந்தையாரு. அண்ணி என்ன நீ உங்களை தான் நான் மழை போல நம்பியிருக்கேன். நீங்க என்னன்னா திரும்பி போயிடுன்றீங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க தான் அம்மா கிட்ட பேசணும். இது எப்படியா சீக்கிரமா வந்து முடிச்சாதான் அடுத்து பூமாரிக்கு ஒரு நல்ல பையனா பார்க்க முடியும் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. அப்புறம் நான் சொல்றேன் ஒரு விஷயம் இருக்கு அண்ணி. நான் கேள்விப்பட்டேன் இதே பூமாரி வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லியிருக்காளாமே. அப்ப நீங்க எனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் பூமாரி வந்து வேற ஒரு பையனை நான் ஏத்துப்பேன் அப்படின்றப்போ. அப்படி இருக்கும்போது நீங்க தானே இந்த இதுக்கு ஒத்துழைக்கணும். குழந்தையாரே, இந்த கதையில என்கிட்ட பேசாதீங்க. ஒழுங்கா போயிடுங்க சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு டைம் ஆகுது. ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். இந்த நேரத்துல வந்து இதெல்லாம் பேசாதீங்க. அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம், போங்க. சரிங்க அண்ணி, இப்ப நீங்க கோவமா இருக்கீங்க. இந்த நேரத்துல பேச வேலைக்கு ஆகாது. சரி நான் அப்புறமா பேசுறேன். ஆனா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அம்மா கூட ஏத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல. அம்மா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது பேசி சம்மதிக்கணும் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. என்ன என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க அண்ணி. அண்ணி நான் அப்ப சொல்லிட்டேன்னா எனக்கு சொந்த பந்தம் தேவை, ஒண்ணும் தேவை, இந்த வீடு தேவை, எதுவுமே தேவை. நான் சொன்னதா நீ இல்லன்னு சொல்ல. அது ஏதோ ஒரு இதுல தான் நீ சொன்ன. நானு ரம்யா எனக்கு ஃபோன் பண்ணி என்னதான் பண்ற நீ, உங்க வீட்டுல ஏன் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன்னாங்க. அதே மாதிரி அந்த ரம்யாவோட அக்காவும் என்கிட்ட ரொம்ப கோவமா பேசுனாங்க. நீ ஏன்பா உண்மையிலே லவ் பண்ற, உங்க வீட்டை பேசுப்பா அப்படின்னாங்க. அந்த ஒரு கோவத்துல தான் நான் பேசிட்டேன். மத்தபடி நான் எல்லாரையுமே மதிக்கிறேன். நீ உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நானு இன்னொரு தடவை அதை நான் பேசவே மாட்டேன். இருந்தாலும் பூமாரி மட்டும் எனக்கு கட்டிக்க சொல்லாதீங்க, ஓகேவா? அது மட்டும் வேணாம். நீ வேற எது வேணா சொல்லுங்க, நான் கேட்கறேன். உங்க மேல அம்மா மேல அத்தை மேல எல்லார் மேலையும் ஒரு மதிப்பு நான் வச்சிருக்கேன். நான் வந்து உங்க மதிக்காம இருந்தேன்னா நான் வந்து எப்படியே போயிட்டு இருப்பேன். உங்க மேல மதிச்சிருக்கிறதுனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா கிட்டே அதே மதிப்போட பேச போனா அவங்க என்ன மதிக்கல. நான் புரிஞ்சுக்கங்க அண்ணி. சரி குழந்தையாரே, போங்க. நானு சரி அப்புறமா பேசிக்கலாம், போங்க. என்கிட்ட திரும்ப அதை பத்தி பேசுறீங்க. டைம் ஆகுது, எனக்கு வேலை கிடக்குது சொல்றேன். போங்க குழந்தையாரே. சரிங்க அண்ணி, இப்போ உங்களுக்கு டைம் ஆகுதுன்றீங்க. இந்த நேரத்துல நான் பேச விரும்பல. சரி போறேன் அண்ணி. ஆனா என்ன நினைச்சு பாருங்க அண்ணி, கை விட்டுறாதீங்க அண்ணி. வந்துட்டாப்ல பெருசா கதை பேசுறதுக்கு இவன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு. சரி பூமாரி கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டேன். என் பேச்சே மதிக்காம நான் அந்த பொண்ணு ரம்யாவை தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்கிட்ட என்ன பேச்சு கிடக்குது இவனுக்கு? இவன் மேல நான் இவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? அது ஒரே வார்த்தையில என் சொந்த மனம் தேவை, யாருமே முக்கிய தேவைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில என் மனசையே அவன் நொறுக்கிட்டான். அந்த அளவுக்கு பேசிட்டு இப்ப வந்து என்கிட்ட எப்படி பேசுறான் பாரு. அப்ப தெரியாம பேசிட்டானா? அது எப்படி? அது ஒருத்தவங்க மேல மதிப்பு வச்சிருந்தா என்ன இடத்துல அதை வந்து மரியாதையை வந்து குறைக்கிற அளவுக்கு பேசக்கூடாது. பேசுனது பேசிட்டு இப்ப வந்து என்கிட்ட கெஞ்சுறான் பாரு. பாவம் பூமாரி மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சிரிச்சு பேசிட்டு இருக்கா. சரி எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அழுது கிடக்குறான். அப்ப கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இவனுக்கு என்ன தெரிய போகுது பெருசா? சின்ன வயசுல இருந்து பேசி வச்சிருந்தா கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு பூமாரி தேவலான்ட்டான். அது எப்படி பூமாரி தாங்குவா? நானே கூட இருந்தாலும் சரி இது என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏதோ பரவாயில்ல பூமாரின்றதுனால ஏத்துக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன் நல்லபடியா. சரி இந்த தக்காளி வழங்கின வரைக்கும் போதும், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்குள்ள போயிட்டு ஐஸ் ஆபி ஏந்திரிச்சுங்களா என்னன்னு பார்த்துட்டு அவளுக்கு கிளப்பி விட்டு வந்து திரும்ப சட்னி அரைக்க வேண்டியதான். சரி போயிட்டு வருவோம். இட்லி வெந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இதையும் ஆஃப் பண்ணிடுவோம், வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுவோம். என்னங்க நாங்க 3 பேரும் வெளியே போயிட்டு வரேங்க. வெளியே போறீங்களா? சரி வெளியே எங்க போறீங்க அதை சொல்லிட்டு போங்க. இன்னும் மொட்டையா வெளியே போயிட்டு வரனா என்னது? எங்கம்மா போறீங்க 3 பேரும்?
ஏங்க நம்ம பொண்ணு வழியாக புதுசா ஒரு காலேஜ்ல சேர்ந்திருக்கால, அங்கதாங்க போறோம். அங்க ஏதோ புதுசா சேர்ந்தவங்களுக்கு ஏதோ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுமா ஏதோ கேட்டிருக்காங்க. அதெல்லாம் டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு வரணும். அதுதான் சரி போயிட்டு வரலாம்னு 3 பேர் கிளம்பி போறோங்க. போயிட்டு வந்துடுறோம். என்னது மணிநகரில் சேர்ந்துருக்கு காலேஜுக்கு போறீங்களா 3 பேரும்? என்ன ஒரு வாரம் கழிச்சு தானே காலேஜ்? இப்ப என்ன அப்புறமா போயிட்டு பாத்து இப்ப வர சொல்றாங்க. சரி அதுக்கு யாராவது 2 பேர் போனா சரி, எதுக்கு 3 பேரும் போறீங்க? ஏங்க நான் அதான் போலான்னு பார்த்த மணிநகர் கூட. அப்புறம் என்ன சொல்றேன், அப்புறமா அங்க நிறைய ஃபில் பண்ணுமா உனக்கு தெரியாது, அண்ணனும் கூட வரட்டும் சொன்னேன். சரின்ட்டு அப்புறம் சூர்யாவும் கூட வா, எனக்கு அவ்வளவா தெரியாதுல்ல. ஏதோ எனக்கு தெரியுது கொஞ்சம் தான், சூர்யா கூட எல்லாமே தெரியும். அதான் அவனையும் கூட்டிட்டு போறோம். சரி சூர்யாவும் மணிநகரையும் போயிட்டு வரேன். ஏன் கிளம்புறா? வீட்டுல வேலை நடக்குது. என்ன நீ மதிய சாப்பாடு செஞ்சு வச்சிட்டே நீ? இப்ப நீ கூட சேர்ந்து கிளம்புற. அவன் சூர்யாவும் மணிநகர் 2 பேரும் போயிட்டு வரேன். நீ வீட்டுல இரு. அம்மா ஏதாவது சொல்லி சமாளிமா. அப்பா பாரு கீழே கேட்டுட்டே இருக்காரு பாருமா. சீக்கிரம் மணி ஆகுதுல, இதான் சீக்கிரம் சொல்லி சமாளி. அவன் பேசிட்டே இருக்கேன், சீக்கிரம் ஏதாவது சொல்லு. என்னங்க நானும் அப்புறம் அந்த காலேஜ் போய் தெரிஞ்சுக்கலாமா? பாப்பா நான் கூட தனியா போற மாதிரி இருக்கும். அதுதான் சரின்ட்டு நானும் கூட போறாங்க. இது ஒரு கேள்வியா? இப்ப போய் அட்மிஷன் பண்ணப்ப எப்படி சூர்யாவும் மணியாக 2 பேரும் தான் போறாங்க. எனக்கு அந்த காலேஜ் தெரியாது. அதுக்குதான் என்ன சொல்ல, சூர்யா நீ வாமா போயிட்டு வந்து அந்த காலேஜ் காமிக்க. அப்பப்ப ஏதாவது கூப்பிட்டாங்க நீ போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்காக போறேன். என்னங்க இங்க கேள்வி கேட்டு இருக்கீங்க? எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேங்க. உள்ள மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எல்லா வேலையும் துடிச்சு வச்சுட்டு பாத்திரம் வளைக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். நீங்க மதிய சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கீங்க. அவ்வளவுதான். வீட்டுல இருந்து வேலைங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்புறானே. சரி சரி. ஆனா உங்க 3 பேரையும் பார்த்தா காலேஜ் விஷயமா போற மாதிரி தெரியல. என்னமா நீங்க என்ன பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஏதோ விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு விசேஷ நல்ல காரியத்துக்கு போற மாதிரி இருக்குது. உங்களை பார்த்தா ஒன்னும் காலேஜுக்கு போற மாதிரியே தெரியலையே. ஐயா என்னங்க நீங்க எங்க மேல என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்க? அடடா நீ கிளம்புற அப்ப இப்படி வழி வரைச்சு என்னமா கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. இப்ப என்ன நீங்க எப்படிலாம் கேள்வி கேட்கறீங்க? 3 பேர் போறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னதான் காரணம் அந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க? ஒரு ட்ரெஸ் வெளியே எடுத்துக்கு போறோம், அந்த காலேஜ் பெரிய காலேஜ், அவங்க போறப்ப கொஞ்சம் நல்லா போகணும்னு போறா. இது ஒரு குத்தமா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இருக்கீங்க. ஏங்க அப்படி மாறிட்டீங்க? நான் மாறிட்டேனா? சரி சரி. 3 பேரும் சேர்ந்து என்னமோ முடிவு எடுத்துக்கிறீங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா என்கிட்ட வந்து வேற ஏதோ காரணம் சொல்றீங்க. சரி போயிட்டு வாங்க. என்ன எனக்கு இருந்தாலும் தெரியதான் போகுது. தெரியாம போயிட போகுது. என்ன பண்றீங்க இது பண்றீங்கன்னு உங்க 3 பேர் பார்த்தாலே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. தனியா நீங்க அப்பப்ப 3 பேர் என்னென்ன பேசிக்கிறீங்க. முன்னாடி என்கிட்ட எல்லாத்தையும் பேசுவீங்க, தனியா பேச மாட்டீங்க. இப்ப 3 பேர் ஒண்ணு சேர்ந்து பேசுறீங்க. சரி போயிட்டு வாங்க. தடுக்கலாம் போயிட்டு வாங்கம்மா போங்க. என்னங்க இப்படி வேண்டாம் இருப்பா வெளியே அனுப்புறீங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே போறோம். போகும்போது இப்படி தடங்கல் பண்ற மாதிரியே பேசுறீங்க. காலேஜ் விஷயமா தானே போறோம். அது இப்ப பெரிய காலேஜ் சரின்ட்டு என்ன ஏதோ அட்மிஷன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் என்ன நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க போகும்போது அவசரமா பேசுங்க. இப்ப சாமி நான் போவேன். ஏப்பா சூர்யா மணிநகர் நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரல. காமாச்சே போறியா? சரி விடு. நீயும் வேண்டாம் இருப்பா பாத்தியா போ. எனக்கு விருப்பம் இல்ல. போயிட்டு உள்ளார போய் வேலையை பாரு போ. அம்மா என்னம்மா நீ காரியத்தை கெடுத்துருவோம் போல. அவர்கிட்ட போய் வேண்டாம் இருப்பா போ வேணாம் சொல்றேன். அவரு ஒரு போய் வேணாம் சொல்றாரு. என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? அப்பா ஏப்பா அந்த மாதிரி தடங்கல் பண்றீங்க? என் கூட அம்மா வரதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஒரு தடவை வந்தவங்க காலேஜ் தெரிஞ்சுப்பாங்க. அம்மா பாப்பா என் கூட வருவாங்க. விடுங்கப்பா எதுவும் கேள்வி கேட்காதீங்க. அம்மா வாமா போவோம். சரி கிளம்புங்க. ஏன் நீங்க என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. நான் எப்ப சொல்லிட்டேன். அவ்வளவு திரும்ப என்ன பேசுனேன். 3 பேர் கிளம்புங்க. நிறைய கேட்டுங்க.